வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேகர் கிருஷ்ணசாமி. இன்றைக்கி செங்கோட்டை லைப்ரரியில் விடுமுறை தினத்தை எப்பவும் வழக்கம் போல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கும். இந்த தடவையும் நூலர் காலாண்டு விடுமுறையை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காரு. அதை பற்றி சாரே உங்களுக்கு நல்ல விவரமாக சொல்லுவாங்க. வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான தருணம். விடுமுறை நாட்களில் பிள்ளைங்களாம் ரோட்டில் ஏதாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம், இல்லை செல்லில் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாகவும் வேலையாகவும் இருக்கட்டும் சொல்லி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் விடுமுறை நாட்கள் போயிட்டுருக்கு. முதல் 2 நாள் நாங்கள் ஓவிய கிளாஸ் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் கதை சொல்ல நிகழ்ச்சி முடிச்சிட்டோம். இன்றைக்கி 4வது நாள் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. சிவகாசியிலேருந்து ஜெகன் சார் வந்திருக்கிறாங்க. பிள்ளைங்களோட அறிவியல் விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மேலே விளையாட்டு நடந்துகிட்ருக்கு. அருமையான பயணம். ஆனால் இந்த ஆண்டு எங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இந்த 10 நாள் ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி வாங்க நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம். சாருக்கு வராங்க, நீங்கள் மாற்றி அடிச்சிருக்கீங்க. 1 2 3 1 2 3 நீ முயற்சி பேசுற உடல் மொழியோட பாடி ஆக்ஷனோட பேசுறதுக்கு முயற்சி சரியா? அமுதம் போன்று நான் பேசுவதற்கு மொழி கொடுத்த தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். அழகான தலைப்பிலே நான் உரையாடுவதற்கு வாய்ப்பளித்த அவையோருக்கு என் மறு வணக்கம். அடுத்து என் உரையின் முழக்கம். அன்பு நண்பர்களே, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்திலே நெகிழி கண்டுபிடிக்கப்பட்ட போது அது இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருதப்பட்டது. அது இந்த உலகம் கண்டெடுத்தாரும் படையாக கிடைக்கப்பட்டது. அன்று சிறு விதையாக விதைக்கப்பட்ட இந்த நெகிழி என்னும் விதை விந்தைக்கு எங்கும் நெகிழி, எதிலும் நெகிழி, நெகிழி இல்லாத இடமே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு விசாவிச்சமாக பறந்து விரித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட வாக்கியம் அல்ல. அந்த அளவிற்கு மனித வாழ்வும் நெகிழியும் பட்டி பிறந்த இரட்ட குழந்தைகளாகவே மாறிவிட்டன. நெகிழியின் தீமைகள் என்று சொன்னால் 1 2 1000 சொல்லலாம். உங்க பேரு, உங்களுடைய பள்ளிக்கூடம், எத்தனாம் வகுப்பு, எது குறித்து பேசுவீங்க? ரைட்டா? முதல்ல அவனி இல்லவதரித்த ஆதிமொழியே, நான் நிலமும் போற்றுகின்ற நீதிமொழியே, பொதுமறை யானுலகாலும் போதிமொழியே, சீர்மிகு வாழ்வு கூறும் சேதிமொழியே, அன்னை மொழியே, அமுத மொழியே, பொன்மொழியே, மும்மொழியே, தென்மொழியே, தென்மொழியே, தாய்மொழியே, தமிழ் மொழியே, முதல் வணக்கம். அழகிய அணிகலன்களாக இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அறிவுசார் சந்தேகம்